வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய சேனல் நேம் ஆர்ட் ஸ்டார் பவி. உங்கள் எல்லோரையும் என்னோடய ஆர்ட் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோம். இப்போது சாண்டா கிளாஸ் வரையலான் இருக்கேன். நம்ம கார்ட்டூனாக வரைவோம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரைகிறோம். கொஞ்சம் மீடியமாக நம்ம ட்ரை பண்ணலாம், எல்லோரும் வரைகிற மாதிரி ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஐடியாவில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கார்ட்டூனியாகவும் இல்லாமல் ஓரளவு நார்மலாக ஈஸியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அப்படி ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் அது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம நான் இதில் ஃபேஸ் பெருசாக வரைகிறேன். அதுக்கப்புறமா ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுங்கிறது அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இதில் ஃபேஸ் பெருசாக வரைஞ்சால் தான் கிளியராக புரியும். அதனால தான் நான் ஃபேஸ் பெருசாக வரையலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட மூஞ்சி ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். நமக்கு எவ்வளோ பெருசு ஃபேஸ் வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு சாண்டா கிளாஸில் நம்ம என்னென்ன கரெக்டாக வரையணும்னு பார்த்தீங்கன்னா, கண் நல்லா வரையணும். கண், மூக்கு தெரிகிற மாதிரி, வாய் லைட்டாக தான் தெரியும், சரிங்களா? அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத நான் ஃபேஸுக்கு முடிவு பண்ணிட்டேன். இங்கே டாட் வச்சுட்டேன், இங்கே ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போது அவரோட முகம் எவ்வளோ பெருசு வேணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த அளவு எனக்கு போதும், இதுக்குள்ளே ஒரு ஃபேஸ் வரைஞ்சா போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். நான் இந்த லைனை லைட்டாக போட்டுக்கிறேன், ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே நம்மளோட சாண்டாவோட முகம் வரப்போகுது. இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் அவரோட முகம் வரைய போகிறோம், சரியா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட கேப்பை போட்டுடலாம். இந்த இடத்துல கேப் எப்படி வரையுதுன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட மெத்தடே அதுதான் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கிங்களா? லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெண்டாக வரைகிறதுக்கு நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த லைனுக்கு அடியிலே நான் இப்படி கொஞ்சம் பெண்டடாக போட்டு அவரோட கேப்பை வரைய போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரோட கேப்பில் ஃபர்ரடாக இருக்கும்ல, அதனால நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனை எரேஸ் பண்ணிட்டேன். என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது எப்படி வரைகிறதுன்னு. ஜஸ்ட் குட்டி எம் போடுற மாதிரி ஜஸ்ட் வேவி லைன்ஸ், அவ்வளோதான். இப்படி வரைஞ்சிட்டு இப்போது அவரோட கேப் நமக்கு இங்கே வர மாதிரி வரணும், சரிங்களா? பார்த்தா அழகாக இருக்கும். அப்போ தான் மடிஞ்சு அவர் கேப் இங்கே நிற்கிற மாதிரி. இப்போ இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. அங்கே இங்கேருந்து ஒரு கிராஸ்டாக அப்படி வரைஞ்சிக்கோங்க, சரியா? வரைஞ்சிட்டு இங்கேருந்து இவரோட கேப்பை கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக நான் இப்படி மேலே இழுக்கிறேன். அப்புறம் இதை வளைச்சி இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இது உள்ளே இருக்கிறத அழிச்சிருங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு பெண்டு போட்டுறேன். அப்புறம் அப்படியே வேவி லைன்ஸாக அப்படியே வரைஞ்சிட்டே போய் இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டாவோட கேப் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு கீழே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அந்த ஃபரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதே தான் நான் இப்போ ஃபர்ரோட பாலையும் வரைஞ்சிட்டேன். இந்த கேப் வந்துருச்சு. ஈஸியாக நெத்தியில் அவருக்கு லைட்டாக முடி தெரிகிற மாதிரி வரையணும்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு இப்படி லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே இப்படி கொண்டு போயிட்டு இப்படி ஹேர் மாதிரி வரணும்னா கொஞ்சம் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் இருக்க மாதிரி. அது எப்படின்னா இப்படி இருக்குன்னா இப்படி இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி போயிட்டு இப்படி, அப்புறம் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நமக்கு ஹேர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அவரோட கண் வரையணும். கண் வந்து அவருக்கு ரொம்ப கேப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம நேர்கோட்டில் வரையணும். அதனால் கண் எப்பவுமே நேராக வரையணும். 2 கண் கோணமெல்லாம் போட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம கண் வரைய போகிறோம். இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு அப்ராக்சிமேட்டாக 2 இன்ச் வருது. சரியா? 2 இன்ச்சு நான் இந்த இதுக்குள்ளே வரைகிறேங்கிறதுனால நான் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டேன். 1 சென்டிமீட்டர் இது அப்படிங்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம ஃபேஸ் எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். இப்போ இதுதான் சென்டர்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸு இந்த ஐப்ரோ வர்றதுக்கு, இங்கேருந்து இந்த ஸ்பேஸ், இந்த 2 ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கேருந்து இங்கேருந்து இது சென்டரான நெத்தி பாயிண்ட்னா இங்கேருந்து இதுவும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இங்கேருந்து கண் இவ்வளோ பெருசு, சாரி இது வந்து ஐப்ரோ இல்லையா, இங்கேருந்து எனக்கு ஐப்ரோஸ் வந்து இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து அந்த மாதிரி இவ்வளோ தூரம், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டு நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். இதுலேருந்து இதுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. அவரோட ஐப்ரோ வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ பெருசு இப்படி வரணும் அப்படின்னு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வேவி லைன் நான் அந்த இதுக்கு சொன்னேன்ல அதே மாதிரி தான். உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் அழைச்சிருங்க. அவரோட ஐப்ரோ வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரியே கண் வரையணும். கண் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போது இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரே லென்த்தில் இருக்கணும். கண் பெருசாக வரைஞ்சிங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 கண்ணும் ஒரே அளவாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அது அசிங்கமாக தெரியும். கண் வரைகிறது ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு அதே மாதிரி ஒரு பெண்டு போடுங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெண்டு போடுங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு பெண்டு, இங்கேருந்து இப்படி ஒரு பெண்டு. இப்போ நான் இது ரொம்ப பெருசாக போட்டு இது சின்னதாக போட்டேன், அதனால் நான் இப்படி ஒரு இதுவும் இப்படி போட்டுட்டு இப்படி இது பண்ணிடுங்க. எப்பவுமே வந்து கண் வந்து ஒரே அளவாக வரைஞ்சால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து இதுக்கு மேலே இமையை கொடுத்துருங்க. இன்னொரு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இப்போது கண் முழி வளைய போகிறோம். கண் முழி எப்பவுமே ரவுண்டாக போடக்கூடாது, ஹாஃப் சர்க்கிள்டாக தான் தெரியும். அதனால் ஹாஃப் சர்க்கிள்டாக போட்டுட்டு நான் வந்து
இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒயிட் தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ கண் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஏதாவது கண்ணில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து அழிச்சிருங்க. ரொம்ப பெருசாக போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து அழிச்சிருங்க. அவ்வளோதான், கண் முடிச்சாச்சு. இப்போ மூக்குக்கு வருவோம். மூக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு எவ்வளோ பெருசு இருக்கோ அதே அளவு நமக்கு மூக்கு வரணும். இவரோட மூக்கு வந்து இதுக்கு தாண்டி போயிடக்கூடாது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த நெத்தியிலேருந்து இந்த கண் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்தளவு நம்ம மூக்கு இருக்கும். நான் வந்து இதிலேருந்து இப்படி பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் மூக்கு வரும் அப்படின்னு வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண் இங்கே போட்டோம் பார்த்திங்களா, சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க, ஒரு லைன் மெலிசாக. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிளை போடுறேன். இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, இங்கேருந்து இப்படி ஒன்று இப்படி போட்டுட்டு இதை அழைச்சி விட்ருங்க. இந்த இடத்துல இப்படி வரணும், இந்த இடத்துல இப்படி உள்டாவாக வரைங்க. இப்படி வரைஞ்சோம் இல்லையா, நம்ம இப்படி வரைஞ்சோம்ல, அதை நான் அழிச்சிட்டு இப்படி மாற்றிருக்கேன். அவ்வளோதான், இதை அழிச்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம நோஸ் வந்து கொஞ்சம் ஒரு அழகாக தெரியும். இப்போ மூஞ்சி வரைஞ்சாச்சு. இவருக்கு சீக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அது காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஒரு கட்டு கொடுக்குறேன். இப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மீசை இனிமே ஒன்றுமே இல்லை, வெறும் முடியாக போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அவரோட மீசை வந்து 2 பக்கமும் ஒரே அளவாக வரையணும். அந்த கோட்டில் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோடை வச்சு இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டு போயிருங்க, கரெக்டாக வரும். இப்போது இதிலேருந்து இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி போட்டுகிட்டே வாங்க, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது வாய் வந்து அவருக்கு சும்மா லைட்டாக ஒரு இந்த மூக்கு பார்த்துக்கோங்க, மூக்குக்கு நேராக வாய் போடுறோம். சிரிக்கிற மாதிரி போடுறதுனால கொஞ்சம் பெருசாக போடலாம், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. 2 லைன் பார்த்திங்கன்னா மூஞ்சி வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனை ஒட்டி நம்ம 2 பெண்டு போடுறோம். முடி வந்துச்சு அவருக்கு, மேலேருந்து இப்படி போட்டோம். இங்கேருந்து போட்டிங்கன்னா அவரோட தலைமுடி வந்துடுச்சு இந்த பக்கம். அந்த மாதிரி இந்த பக்கமும் வரையணும். அவருக்கு முடி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இங்கேருந்து இப்படி வளைச்சி கொண்டு போய் இங்கே போயிருங்க. இந்த வளைவில் இருந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி இப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்டு மாதிரி போட்டு சும்மா ஹேர் வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் அழிச்சு விட்ருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு ஃபேஸு. இந்த ஃபேஸை யார் வேணால் வரையலாம். என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
யார் வேணால் ஈஸியாக ஆர்டிஸ்ட் மாதிரி வரையலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்டு, இது எப்படி வரைஞ்சிக்கிறதுன்னு தெரியலன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் அவருக்கு தாடி வரணும், எவ்வளோ பெருசு தாடி போடுறோமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப பெருசாக போட்டாலும் அசிங்கமாக போயிடும். தாடி மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி போடுங்க, சரியா? இப்போ இந்த வாய்க்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எனக்கு வந்தால் போதும். இந்த தலைமுடி இதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். தாடி ஓகேயா? என்னோடய தாடி இவ்வளோ பெருசு வரணும், இது அவ்வளோதான். இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த லைன்லேயே இப்படி வளைச்சிக்கிட்டே போகிறேன். இந்த இடத்துலேருந்து இப்படி இங்கே லைன் போட்டிருக்கேன்னா இப்படி இந்த நுனிக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த பக்கம் இல்லைவா அந்த பக்கம் வளைச்ச மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி போட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து வளைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், தாடி வந்துடுச்சு. இப்போ இந்த ஹேரெல்லாம் கொஞ்சம் லைவ்லியாக காமிக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா, இப்படி 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 வளைஞ்ச மாதிரி லைன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வளைச்சோன்னா ஹேர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஷேடிங் பண்ணோன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எப்படி பண்ணுறான்றதை பார்க்குறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் ஷேடு, என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் லைன் இப்படி லைன்ஸ் பக்கத்தில் லைன்ஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஷேடிங் பார்ட். இது ஒரு டைப் ஆஃப் ஷேடிங், இது ஈஸியான ஷேடிங்கு, அதனால் இந்த ஷேடிங்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சும்மா லைட்டாக நம்ம வரையும் போது அப்படியே வரைச்சி ஷேட் கொடுத்துட்டே போயிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஷேடிங், அவ்வளோதான். லைன்ஸ் போடுறேன், லைனாக போடுறேன், அவ்வளோதான். நமக்கு எங்கெங்கெல்லாம் டார்க்ஸ் வேணும் அந்த இடத்துலலாம் நான் குட்டி குட்டி லைன்ஸ் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல வாயை வந்து டார்க் பண்ணிக்கோங்க, ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். லிப்ஸு
இவ்வளோ தான், சாண்டா கிளாஸ் வரைஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாடி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.